பாண்டிச்சேரியில இருந்து ஒரு ஆளு 4.5 லிட்டர் லிக்கரை தமிழ்நாட்டுக்கோ இல்ல அதர் ஸ்டேட்டுக்கோ பாண்டிச்சேரியில இருந்து கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா தீயா பரவிட்டு இருக்குங்க. பட் அதுதான் இல்ல. இதை நம்பி யாரும் போய் எங்கேயும் மாட்டிக்காது. இந்த நியூஸ் வந்ததுல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து கால் பண்ணி நிறைய பேர் கேட்கறது ஒரு விஷயம் தான், என்ன மச்சான் 4.5 லிட்டர் உங்க ஊர்ல இருந்து சரக்கு எடுத்துட்டு போலாமே உண்மையா அப்படின்ட்டு. அதுலயும் ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், நாங்க கார்ல 4 பேர் வருவோம் மச்சான், மொத்தம் 18 லிட்டர் எடுத்துட்டு போலாமான்னு கேட்டான். இத மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ பார்த்து லைஃப தொலைச்சிடாதீங்க பாய்ஸ். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாடு போலீஸ் ரீசெண்டா தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க பாண்டிச்சேரியில இருந்து 90 ml சரக்கு எடுத்துட்டு வந்தாலே உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்ட்டு. கடலூர் மாவட்ட மதுவிலக்குத்துறை இவங்களுமே தெளிவா சொல்லிட்டாங்க, பாண்டிச்சேரியில நீங்க 90 ml எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த 4.5 லிட்டர் சரக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்களே, அது என்னன்னு கேக்குறீங்க. 2025க்கு அப்புறம் அந்த ஆணையை ரத்து பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு வர முடியாது. இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஜெயில் தான். சோ பாய்ஸ், இது ரிலேட்டடா தயவு செய்து டவுட் கேட்காதீங்க. எடுத்துட்டு போக கூடாது, எடுத்துட்டு போக கூடாது. பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு யாரும் எடுத்துட்டு போக கூடாது. இதுதான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சொல்லுது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.